ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆதிரா டிசைன். இந்த வீடியோ எதுக்காகனா நம்ம லவர்ஸ் டேக்கு போஸ்டர் எப்படி மேக் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுவும் பிளாக் ஸ்க்ரீனை வச்சு தான் ஒரு 4-5 பேக்ரவுண்ட்ஸ் வச்சு தான் நம்ம இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்த போஸ்டர் ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் எப்பயும் போல் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு எடிட் ஃபோட்டோ போய்க்கலாம். போயிட்டு பேக்ரவுண்டுக்குள்ளே போயிருங்க. ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, டூல் பாக்ஸ் போய் கிராப் பண்ணிடுங்க. கிராப்பில் வந்து போஸ்ட் வச்சுக்கோங்க. ஓகே, போஸ்ட் வச்சாச்சு. அப்புறம் நம்ம எப்பயும் போல் ஒரு ஆர்ட் ஃபோட்டோ கொடுத்துக்கலாம். இந்த பிளாக் ஸ்க்ரீனை மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம இந்த பிளாக் ஸ்க்ரீன், இந்த பேக்ரவுண்டு 2 எடுத்துக்கலாம். ஓகே, 90 டிகிரி திருப்பியாச்சு. இந்த சைடு திருப்பிக்கலாம். உங்களுக்கு எந்த சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கோ நல்லா இருந்துச்சோ அதை வச்சுக்கோங்க. ஓகே, நான் ரொம்ப பெருசாலாம் வைக்கல ப்ரோ, ஒரு நார்மல் சைஸாக தான் வச்சுருக்கேன். இது தூக்கி அதே மாதிரி 90 டிகிரியில் வச்சு ஓகே இதை எடுத்துக்கலாம். இதை ஒரு 90 டிகிரி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஸ்க்ரீனை ஃபுல்லாக வச்சுருங்க. வச்சுட்டு எஃபெக்ட்ஸ் போயிருங்க, இது பிளெண்டிங் போயிருங்க. ஸ்க்ரீன் உள்ளே போயிடும். ஓகே, எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க ப்ரோ. இந்த லென்ஸ் ஃப்ளேர் இருக்குல்ல ப்ரோ, அதை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் அட்ஜஸ்ட் வச்சுக்கோங்க. ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, அப்புறம் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நம்ம அந்த பிஎன்ஜி ப்ரோ எல்லாமே டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கப்பல் போட்டோ எடுத்துக்கலாம். இந்த டைலாக் எடுத்துக்கலாம். இதை ஓரளவு கீழே வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாம் ஹெச்டி போட்டு தான் வச்சுருக்கேன் இந்த ஃபோட்டோ. ஓகே, இப்போயும் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கலாம். இந்த 2 தான் எடுக்கல, 2 எடுத்துக்கலாம். இது ஒரு 90 திருப்பிட்டு லவர்ஸ் டே கீழே போட்டுருங்க. சரி, காதலர் தினம் இந்த கீழே வச்சுருங்க. ஓகே, கீழே கூட லைட்டாக இறக்கி வச்சுக்கோங்க. ஓகே, இது கீழே வச்சுக்கோங்க இறக்கி. செட் ஆகலை, இங்கிட்டு வச்சாலும் உங்களுக்கு எந்த சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் அங்கே வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே, இங்கே வச்சுக்கலாம். இந்த இதை எடுத்துக்கலாமோ? இந்த இதை கரெக்டாக கீழே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டிக்கர் வச்சு கொஞ்சம் எடிட் பண்ணலாம் ப்ரோ. பேட்ஸ் ஓகே, இந்த பிஎன்ஜி எடுத்துக்கலாம். எல்லாமே பிக்கார்ட்ஸில் கொடுத்துட்டாங்க ப்ரோ. நமக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே பிக்கார்ட்ஸில் இருக்குது. ஓகே, இந்த இதை எடுத்துக்கலாம்.
அப்புறம் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். கிளாரிட்டி ஏற்றிக்கோங்க. கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோ. ஏன்னா அப்போ தான் HDR லுக்கு கிடைக்கும். ஓகே, ஓகே ப்ரோ, வச்சாச்சு. இந்த எட்ஜஸை மட்டும் அழிச்சுக்கோங்க ப்ரோ. கீழே மட்டும் லைட்டாக அப்படி பட்டும் படாமலும் அழிச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா அடுத்து நம்ம டைலாக் வேறு வைக்கணும். ஓகே, இப்போ தூக்கி இங்கே வச்சு பாருங்கள். இந்த இடத்துல ஒன்று சின்னதாகவும் டூப்ளிகேட் போட்டு அதே மாதிரி டவுன் பண்ணி இங்கிட்ட ஒன்று பெருசாகும் இந்த டிகிரியில். வச்சுக்கோங்க. இப்போ டைலாக் நமக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டிக்கர் போய்க்கோங்க ப்ரோ. பேட்ஸு போதும். கலர்ஸ் கிளாஸ்ன்னு போடுங்க. ப்ளாஸ் ஓகே, இந்த மாதிரி கிடைக்கும். அதில் பிஎன்ஜியை மட்டும் பாருங்கள், இதில் நல்லாயிருக்குங்க. ஓகே, ஒரு நியான் கிடச்சிருக்கு. சிங்கிளு, டூப்ளிகேட்டு, ஃப்ளிப்பு இந்த சைடு ஒன்று வச்சுக்கோங்க ப்ரோ. ஒன்று ரொம்ப சின்னதாக கூட வச்சுக்கோங்க, பஞ்சாயத்து இல்லை. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு தாராளமாக இந்த கலர் ப்ளஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஒயிட் அடிச்சிருக்கு, இதில் ஒயிட் அடிக்கலை. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த கலர் ப்ளஸ் பிடிக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்ம தேடணும் அவசியமே இல்லை, எல்லாமே ஸ்டிக்கராகவே இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கு, இந்த கலரும் இதுவும் நல்லாயிருக்கு. இதுக்கு அந்த கலர் ப்ளஸ் எடுத்துக்கலாம். டவுன் பண்ணிடுங்க எல்லாத்துக்கும். எதுக்கு எத்தனை வந்துச்சு? ஓகே, எப்பயும் போல் பிளெண்டு கொடுத்துட்டு ஸ்க்ரீன் இந்த இதை வச்சுக்கலாம் ப்ரோ. சுரிக்கணுங்க. ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்க லுக்காகவும் இருக்குது. வீடியோ 8 நிமிஷம் இழுத்துடுச்சா? ஓகே, இது கொஞ்சம் நல்லா பார்க்க லுக்காகவும் இருக்குது. சப்போஸ் பிளர் வேணுமா பிளர் போட்டுக்கோங்க ப்ரோ. வேறு ஏதாச்சும் நமக்கு பிஎன்ஜி வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஃப்ளிப்பை கொடுத்து நான் அங்கிட்டு வச்சுக்கிறேன். இந்த சைடு கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்கனால சின்னதாக அதோடைய பேக்ரவுண்டோடைய அட்டாச் ஆகிற மாட்டேங்கி. ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. இப்போ நம்ம இப்படி தான் இந்த இது மேக் பண்ண முடியும். நல்லாயிருக்கும் பார்க்குவோம். சின்னதாகி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்.
இது எதுக்குன்னா இப்போ நான் எடுத்தேன்னா ஒயிட்டு அப்படி ஒயிட் தெரியறதுனால ஒன்றுமே இல்லை ப்ரோ. பிளெண்டிங் போயிருங்க. பிளெண்டிங் போயிட்டிங்கன்னா அதில் மல்டிப்ளே இருக்கும். மல்டிப்ளே கொடுத்தீங்கன்னா ஒயிட்டு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. பிளாக் கலருக்கு வந்து ஸ்க்ரீன் கொடுக்கணும். ஒயிட் கலருக்கு அடிச்சுன்னா மல்டிப்ளே கொடுக்கணும் ப்ரோ. இதான் இந்த 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 மெத்தோட கான்செப்ட்டு. ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. ஒரு டூப்ளிகேட்டை போட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிங்க இங்கே வச்சுக்கலாம். டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். ஓகே, சின்னதாக ஒன்று பெருசாக வச்சா நல்லாயிருக்கும் ப்ரோ. இப்போ அஜித் ஃபோட்டோ கொஞ்சம் கப்பிள்ஸ் ஃபோட்டோ கொஞ்சம் ஏற்றிக்கலாம். ஓகே, ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்குது. வீடியோ கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்குது. இதை கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சுருங்க ப்ரோ. இந்த பேட்ஸ்க்கு பின்னாடி இது வேணும், இந்த லென்ஸ் வேணும். ஓகே, பிளெண்டிங் ஸ்க்ரீன் பேட்ஸுக்கு பின்னாடி வச்சுருங்க. அப்படி லாங் ஏற்றி ஓகே. ஆடு வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே. இப்போ அந்த இடத்துல லைட்டாக தெரியுது, அதை லைட்டாக எரேஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா லைட்டாக மேலே அப்படி அழிச்சிங்கன்னா அது தெரியாது அவ்வளோ சீக்கிரத்தில். இப்போ பார்க்க ஒரு லுக்கு கிடைக்கிது. அதுவே உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் போட்டு ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோ. எனக்கு வீடியோ ரொம்ப இருக்குது. சப்போஸ் எனக்கு இந்த லென்ஸை தொட முடியல, அப்படி சப்போஸ் லென்ஸு போடுற மாதிரி இருந்தால் வீடியோ இழுத்துருச்சு இருந்தாலும் சின்னதாக சொல்லிட்டு போயிருந்தேன். இதை போட்டு அந்த கப்பிள்ஸ் பின்னாடி போட்டுருங்க. ஓகே, பிளெண்டிங் ஸ்க்ரீன் ஓகே. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த அச்சீவ் கொடுத்து மாற்றிக்கோங்க. ஓகே, சேச்சுரேஷன் ஏற்றிக்கினாலும் நல்லாயிருக்கும். கொடுத்துருங்க. அவ்வளோதான் ப்ரோ. இந்த மாதிரி தான் ப்ரோ, சிம்பிள் மெத்தட் தான் இது. பிளாக் ஸ்க்ரீன்னா இப்படி தான் நம்ம மேக் பண்ணணும். பார்க்கவும் கொஞ்சம் லுக்காகவும் இருக்குது, இதாகவும் இருக்குது. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், இல்லை ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு டிசைன் பண்ணுவீங்க. எனக்கு இந்த டிசைன் உங்கள் முன்னாடி லைவாக தான் பண்ணுறேன். இதை தான் நான் இப்போ தெம்ப்ளைனுக்கு வச்சு வைப்பேன். அதனால் ஆல்ரெடி பண்ணதில் எடுத்து வைக்க மாட்டேன். இப்போ கையோடு பண்ணுறதை அப்படியே எடுத்து வச்சுருவேன். அவ்வளோதான் ப்ரோ. இதான் ப்ரோ கப்பிள்ஸ். நல்லாயிருக்கும், பார்க்கவும் லுக்காக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் பண்ண டைம் இல்லை, ஏன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் பார்ப்பீங்களா என்னன்னு கூட தெரியல. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பேட்ஸ் எல்லாம் போட்டு சுற்றி பேட்ஸ் எல்லாம் பறக்க விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ப்ளர்ரு போட்டாலும் நல்லாயிருக்கும். ப்ளர்ரு போட்டால் நான் அடுத்து வைக்க முடியாது. அதனால தான் பஞ்சாயத்தில் இந்த இடத்துல ப்ளர்ரு போட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை லாங் வச்சு ப்ளர்ரு போட்டாலும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ப்ரோ.